வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். குரு பெயர்ச்சி 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி வருகிறது. இதனால் விருச்சிக ராசிக்கு எத்தகைய யோக பலன்கள் கிடைக்கும் என்று இன்று பார்ப்போம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1 தேதி பகல் 11:57க்கு குரு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். எனவே எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில நற்பயன்கள் கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று இன்று பார்க்கலாம். 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உரியவர் குரு. புதிய முயற்சிகள், குடும்பம், வாழ்க்கை இவற்றில் சிறப்பு 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், குடும்ப விருத்தி எல்லாம் கிடைக்கும். 6ஆம் பாவத்தில் இருந்த குருவால் வீண் பகை, பிரச்சனை, சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு இவைகள் இருந்திருக்கும். குரு 7ஆம் பாவத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். தன தானிய உயர்வு, வியாபார விருத்தி, உறவுகள் மேம்படுதல், லக்ஷ்மி கடாட்சம் பெறுதல் இத்தகைய வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த பாவத்துக்கு உரிய தெய்வங்களை நாம் வழிபடுதல் வேண்டும். 2க்குரியவர் 7இல் வருவது திருமண பாக்கியம் கிட்டும். இதுவரை நின்று போயிருந்த திருமணம் இப்பொழுது நடக்கும். பரஸ்பர உதவி கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்திருந்து விவாகரத்து செய்திருந்தால் அவர்களுக்கு மறுமணம் ஏற்பட பாக்கியம் உண்டு. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். புதிய முயற்சிக்கு இருந்த தடை நீங்கும். குருவின் 7ஆம் பார்வையால் 5ஆம் பாவ அதிபதி செல்வாக்கு உயர்வு கிடைக்கும். எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும். வம்சம் அபிவிருத்தி ஏற்படும். ஏற்கனவே ஆண் குழந்தை இருந்தால் இப்போது பெண் குழந்தை யோகம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை இல்லை என்றால் ஒரு குழந்தை யோகம் கிடைக்கும். வெகுமதிகள் கிடைக்கும். புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். குரு பலவிதமான நன்மைகளை தருவார். நேர்முகமாகவும் தருவார், மறைமுகமாகவும் தருவார். குரு தன் பார்வையினால் நல்லதை மட்டுமே செய்வார். விருச்சிக ராசிக்கு குரு நேர்பார்வையாக விருச்சிக ராசியையே பார்க்கிறார். உழைப்பு அதிகரிக்கும். பணம் வரும். சோர்வு சலிப்பு நீங்கும். புதிய உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். உயர்ந்த நிலை கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். விசேஷ பார்வையாக குரு 5ஆம் பார்வையாக கன்னிராசியை உங்கள் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானம் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக மகரத்தை 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு மேம்படும். வேலை ஆட்களால் நல்ல உதவி கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம் குரு பெயர்ச்சியால் தன தானிய சம்பத்துக்களை அனுபவிப்பர். அனுஷம் பணி செய்யும் இடத்தில் உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். கேட்டை நல்ல சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சி கிடைக்கும். குரு பகவான் பூமியை விட பல மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். பூமியை தாக்கும் பல மின்கற்களை தடுத்து தன் பக்கம் இழுத்து ஜூபிட்டர் பூமியை காக்கிறார். வியாழக்கிழமை அன்று நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி சிவன் அம்சம்தான். இருந்தாலும் இத்தகைய தீப வழிபாடு மிகவும் முக்கியம். நவக்கிரக குருவிற்கு வியாழந்தோறும் எலுமிச்சம்பழம் வைத்து வழிபடவும். மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம். மஞ்சள் நிற வஸ்திரத்தை குருவுக்கு சாற்றி வழிபடலாம். இது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது. பார்வதி தேவியை வழிபட்டு வர வேண்டும். முடிந்தால் ஒவ்வொரு பௌர்ணமியும் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அது தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி துதியை ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சொல்லி அம்பாளை வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் அது இருக்கும் இடத்தால் மொத்தத்தில் பலவித நற்பணங்கள் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் பெற்று முன்னேறுவீர்கள். வாழ்க வளமுடன்.
ஓம் நமச்சிவாய.